வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்பு யாருக்காகனா, தனி சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு. இப்போ நீங்க 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். அதை தனித்தனியா காமிச்சா சொல்ல தெரியணும். அதே மாதிரி இந்த எழுத்துக்களோட வரக்கூடிய வார்த்தைகளை உங்களால எழுத்து கூட்டி படிக்க முடியணும், இல்லை வார்த்தைகளா படிக்க முடியணும் அப்படின்றது தான் இல்லைங்களா? ஆனாலுமே கூட ஒரு சில மாணவர்களால இதை சரியா படிக்க முடியலன்னா இந்த பாடம் அவங்களுக்காக தான். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன். யார் யாரெல்லாம் என்ன மாதிரியே படிக்க முடியுதோ அவங்களுக்கு இந்த பாடம் தேவைப்படாது. ஓகேங்களா? அதனால நான் சொல்றதை எல்லாருமே பொறுமையா கவனிச்சுக்குங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்றத சொல்றேன். இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, முதல்ல இங்க இருக்கிற வரிசையா நீங்க படிக்கணும். இது ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த மாதிரி நீங்க சொல்லிடணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அ, உ, ஐ, ஏ, இ, ஆ, ஔ, ஓ, ஊ, ஓ, ஈ, ஏ. இந்த மாதிரி கலந்து இருந்தா கூட சரியா நீங்க சொல்லணும். அதுக்கு அடுத்ததா இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர்ரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு, இர்ரு, இன்னு. இந்த மாதிரி படிக்கணும். அடுத்ததா இஞ்சு, ஈ, இள்ளு, இன்னு, இம்மு, இன்னு, இத்து, இவ்வு, இங்கு, இர்ரு, இட்டு, இர்ரு, இக்கு, எள்ளு, இப்பு, இல்லு, இச்சு, இந்து. இந்த மாதிரி படிக்கணும். அடுத்ததா இதை எழுத்து கூட்டியும் படிக்கலாம், இல்லை வார்த்தைகளாவே படிக்க முடியும்னாலும் படிக்கலாம். எழுத்து கூட்டி ஒரு தடவை சொல்றேன், நான் கவனிச்சுக்கோங்க. உ, இன், உன், ஏ, இன், என், உ, இர், ஊர், ஏ, இல், எல், ஆ, இம், ஆம், உ, இன், உன், ஏ, இன், என், ஏ, இர், ஏர், ஏ, இன், ஏன், ஓ, இர், ஓர். இந்த மாதிரி எழுத்து கூட்டி படிக்கணும். அடுத்ததா உன், என், ஊர், எல், ஆம், உன், என், ஏர், ஏன், ஓர். இந்த மாதிரி படிக்கணும். அடுத்ததா இங்க இருக்கிற வார்த்தைகள் உ, இன், உ, இர், உன், ஊர். இது தனித்தனி வார்த்தைகள், தனித்தனி வார்த்தைகளாவே படிங்க. உ, இன், உன், உ, இர், ஊர், ஏ, இன், என், ஏ, இர், ஏர், ஏ, இல், எல், உ, இன், உன், ஓ, இர், ஓர், ஏ, இன், என், உ, இர், ஊர், ஊர், உ, இன், உன், உ, இர், ஊர், ஏர், ஏர், என், ஏர், உன், உன், எல், எல், உன். இப்ப வார்த்தைகளா படிக்கிற கவனிங்க. உன், ஊர், என், ஏர், எல், உன், ஓர், என், ஊர், ஊர், உன், ஊர், ஏர், ஏர், என், ஏர், உன், உன், எல், உன். யாரால இந்த மாதிரி படிக்க முடியுதோ அவங்க இந்த பாடத்தை இதோட நிறுத்திக்கலாம். இல்லை சார், எனக்கு எழுத்துக்கள் சரியா புரியல, எனக்கு கொஞ்சம் பயிற்சி வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் ஏன்னா இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேற கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா கண்ட்ரி கோடை போடுங்க. 9798968496 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. இது தமிழ் ஆல்பபெட்ஸ், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆவரிசை எழுத்து, இதுக்கு எல்லாமே தனியாக செட் ஆஃப் லெசன்ஸ் இருக்குது. அந்த பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் என்ன செய்யுங்க, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆவரிசை எழுத்து இந்த மாதிரி மெசேஜை டைப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஃபர்தராக நான் டீட்டெயில்ஸை அனுப்புகிறேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியுது, திரும்ப பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம். எழுத்துக்களே தெரியல ஆனாலுமே கூட 3ஆம் வகுப்பில் இருக்கீங்க அப்படின்ற மாணவர்கள் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான பாடங்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே.
அப்போ இந்த அடிப்படையான எழுத்துக்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் நல்லா புரியும், வார்த்தைகளை நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே. அடுத்த பாடத்துல கண்டுபிடி கண்டுபிடி. இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த பாடத்த நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.